எங்க வாழ்க்கையில இந்த மாற்றத்தை கொடுக்கிற இந்த பலிபீடத்தின் அனுபவம் இயேசுவே எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. மன்னியும் மன்னியும் என்று அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், பாவ நிவிர்த்தி இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானபடினாலே அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வோமாக. பலிபீடமே 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 பலிபீடமே, கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும், கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே 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 பலிபீடமே. பாவ நிவர்த்தி செய்யும் பரிகார பலியான பரலோக பலிபீடமே, எங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியே கிருபாசனத்தண்டை வந்திருக்கிறோம். ரத்தம் சிந்தி எனக்காக ரத்தம் சிந்தி இலவசமான மீட்பு கொடுத்த பலிபீடம். இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நீ வந்திருக்கிறபடினால் இரக்கம் உண்டு, கிருபை உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. மன்னிப்பை தருகிறவர் அவங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. You have to search your heart in the presence of God, in front of God, with the Holy Spirit. He has helped to Riva Shagalava Ragadanama get the deliverance. Urava Shantini Miyankarava. பலிபீடமே பலிபீடமே அப்படியே கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏதோ ஒரு கூட்டத்தில் வந்துட்டு போனதல்ல, அப்பாவை நேரடியாக சந்திக்கணும். நீங்கள் நம்ம மனம் திரும்பிட்டோம் ஒப்புரவாயிட்டோம்னா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் தான் வாழ்வடைய மாட்டான். இங்கே வந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம இரக்கத்தை பெற்றுக்கிறோம். இரக்கம் கிடைக்கிற நேரம் இது. உடைய இரத்தத்தினால நம்மை கழுவாராக. எல்லாரும் கேளுங்க, உடைய இரத்தத்தினால என் சிந்தையை கழுவுங்க, என் ஆவியை கழுவுங்க, என் ஆத்துமாவை கழுவுங்க, என் சரீரத்தை கழுவுங்க, என்னை முற்றிலும் கழுவுங்கப்பா. இரவலப சந்தலனம் ரியந்தலரப சந்தலனப. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நுகங்கள் உடையட்டும். குடும்பத்தில் சாபத்தை உண்டாக்குற அந்த நுகம் உடையட்டும். அந்த தேள்களின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். அந்த சர்ப்பங்களின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். அப்படியே ஒப்பு கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. ஒரு சரண்டர் பண்ணுவோமா? தேவனே என்னை தருகிறேன், தேவனே என்னை தருகிறேன். உள்ள உடைந்து சொல்லலாம், கண்ணீரோடு சொல்லலாம். பிரியந்தலரஷ்யக்கதலரபஷ்யக்கெனமோ உரபலபலபலபா. உரபலபஷந்தலபா. என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவ
நீ தந்ததாம் உம்மிடம் திரும்பத் தருகிறேன். எல்லாம் நீர் தந்தது. அப்பா, யாவையும் நீர் தந்ததுதானேப்பா. அதை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உங்களுக்கே தருகிறேன். என் வாழ்வின் மேன்மையெல்லாம் உமக்குரியதே, உமக்கே தருகிறேன். ஆராதனை உமக்கே. தேவ பிரசன்னம். Holy, holy, holy Lord. ஊழியம் நீர் தந்தது, உயர்வுகள் நீர் தந்தது, மேன்மைகள் நீர் தந்தது, செல்வமும் நீர் தந்தது. சொல்லுங்கள். எல்லாம் நீர் தந்தது. கிருபை தந்தீர். ஹல்லேலூயா. மேன்மையெல்லாம் உங்களுக்கே ஸ்தோத்திரம். மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சியோன், பரமசியோன், பரலோகத்தில் இருக்கிற ஒரு சியோன். ஸ்தோத்திரம். சியோன் கோட்டையை தாவீது பிடித்தான். அது எருசலேமில் உள்ள சியோன், இஸ்ரேலில் உள்ள சியோன். சபை என்பது தேவனுடைய சியோன். எருசலேம் அதுவும் தேவ சபையை குறிக்கிறது. தேவ பிள்ளைகள் இருக்கிற இடம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனிலிருந்து வேதமும், தேவ சபையிலிருந்து வேதம், கர்த்தரிடத்திலிருந்து வேதம், உங்க குடும்பத்திலிருந்து வேதம், உங்களிலிருந்து வேதம். வேதம் வெளிப்பட வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சுருக்கமா நேரடியாக கொண்டு வந்துட்டா, என்னிலிருந்து வேதம் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே உதவி செய். ஜெபம் பண்ணிருங்க உடனே இயேசுவின் நாமத்தில். ஆமென். நல்ல ஆசிரியர்கள் பாருங்க, ஒரு டீச்சிங் முடிச்ச உடனே இந்த மாதிரி இதெல்லாம் 1 வேர்டில் வர வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் 5 மார்க்கில் வரும், இது 10 மார்க்கில் வரும், இது எஸ்ஐயாக கூட வரும்ட்டு டீச்சிங்லே கொஸ்டின் பிரித்து கொடுத்துருவோம். அதே மாதிரி என்ன தேவையோ உடனே ஜெபிக்க சொல்கிறோம். ஜெபிச்சு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். உங்களிலிருந்து வேதம் வெளிப்பட வேண்டும். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்பட வேண்டும். வேதம், தேவன் கொடுக்கிற வேதம் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். வேதத்தின்படி வாழ்க்கை, அதைத்தான் இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையாக நாம் கேட்க போகிறோம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேதத்தின்படியான வாழ்க்கையாக காணப்பட வேண்டியது
அவசியமாக இருக்கிறது. வேதத்தின்படி வாழ கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. ஸ்தோத்திரம். அதை ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்தின்படி நம்ம வாழ்கிறோமா என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் கவனிக்க முடியும். வேதத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தின்படி பிறர் வாழ வைப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் முடியும். அதற்கு ஏதுவாக அந்த வார்த்தைகள் நமக்கு உதவியாக இருக்கும். 19:7 சங்கீதத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நீங்க ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். குறைவில்லாத ஒரு வேதம், அதை வாசிக்கிறவுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. இப்ப ஆத்துமா செத்து கிடக்குது. எந்த ஆத்துமா? பாவம் செய்கிற ஆத்துமா. முன்னை அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்தோம். இப்போ குறைவற்ற வேதத்தை வாசிக்க வாசிக்க ஒரு நல்ல ப்ரொஃபஸரோட பழகுற ஆட்கள் பாருங்க, ஸ்தோத்திரம், தேறினவன் குருவை போல் இருக்கிறான். குறைவற்ற வேதம். உங்க மென்டரிங், உங்களை மென்டரிங் பண்றது யார்? ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம மென்டரிங் பண்றவங்க பாருங்க, வளர்றத நான் பார்க்கிறேன். அவங்க சபைகள் வளர்றத பார்க்கிறோம். இதே போல குறைவற்ற ஒரு வேதம் கையில் இருக்கிறது. அந்த குறைவில்லாத ஒன்றில் நம்ம பார்க்கணும். கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கிறோம். ஸ்தோத்திரம். அதுக்கு பொய் சொல்ல தெரியாது. எத்தனை வீட்டில் கண்ணாடி பொய் சொல்லும்? கண்ணாடிக்கு பொய் சொல்ல தெரியுமா? தெரியாது. சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க, அது பொய் சொல்லுமா? அது போய் நான் வரலையேலாம் சொல்லாது, அது அப்படியே காமிக்கும். இதே போலத்தான் அந்த குறைவற்ற வேதம் முன்னால போய் நின்ட்டோம்னா நம்மகிட்ட என்னெல்லாம் குறைவு இருக்குன்னு சொல்லும். நம்முடைய வெளி தோற்றத்தை சரிப்படுத்த எல்லாருமே கண்ணாடிக்கு முன்னால கிட்டாரத்தில் நின்று பார்த்துருப்பீங்க. தலையை ஒழுங்கா சீவி இருக்கிறோமா, ஸ்தோத்திரம், பவுடர் கரெக்டாக போட்டிருக்கோமா, இதெல்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. எதுவும் கறி எதுவும் முகத்தில் பூசி இருக்குதா, எல்லாம் செக் பண்ணி. இதே போலதான் குறைவற்ற இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. குறைவற்றதை பார்த்து உயிர்ப்பிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் செயல்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அடுத்தபடியாக 37-31 வாசிக்கும் போது சங்கீதம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே, இவங்க கரெக்டா போறாங்களே, ஆமா இது நடையே வேற. இது அண்ணன் நடை கிடையாது, அண்ணன் நடையும் கிடையாது, அண்ணன் நடையும் கிடையாது, அக்கா நடையும் கிடையாது. இது நடைகள் பிசகாத நடை. அதான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் about 10. அந்த நடைக்கே பயிற்சி கொடுக்கிறார். வேதத்தை வாசிக்கிறவன் நடை பிசகாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் இருதயத்துக்குள்ள இருக்குல்ல, நட மாறாது. நடைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிறார். பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார். நடைகள் பிசகுவதில்லை. அவனுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தூதர்களுக்கு கட்டளையிடுகிறாரா. வேதத்தை இருதயத்தில் சுமக்கிறவர்கள் இருதயமெல்லாம் இந்த வேத வசனங்களால், தேவ வார்த்தையினால் இருக்கணும். அதனால நம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன்னா என்ன? அப்படியே வீட்டுக்கு போற போகல அப்படி தூக்கி பேக்க போடுங்க பாருங்க. அது வைக்கிற கூட போடு. சிலர் அப்படியே போட்டு போயிடுறது. சிலர் பாருங்க கொஞ்சம் இடத்துல வைக்கிறதுனா அது உள் ரூமுக்குள்ள போய் பீரோவை திறந்து அதுக்குள்ள பல அறைகள் இருக்கும். அந்த அறைக்குள்ள கொண்டு ஸ்தோத்திரம் வைக்கிறது. வைத்தேன். இப்படி இருதயத்துக்குள்ள வைத்து இருக்கிறவர்களுடைய நடைகள் பிசகுவதில்லை. உங்களை கர்த்தர் அப்படி ராஜ நடக்க வைப்பார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் நடந்து வர்றதுல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிசகாத நடை. நீங்க அந்த வசனத்தை அப்படியே உள் வாங்கணும். என் நடைகள் பிசகுவதில்லை. அப்ப இப்ப பாருங்க, அடுத்த வருஷம், இன்னும் 5 வருஷம், இன்னும் 10 வருஷம், இன்னும் 50 வருஷம், இந்த வாழ்நாள்ல உங்க நடைகளை பிசகாம பாதுகாக்கிற
வார்த்தை இதயத்துக்குள்ள இருக்கும்போது அங்க இங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாம அது நடைகள், உன் கண்கள் நேரே நோக்க கடவுது. குதிரைகளுக்கெல்லாம் பாருங்க, அது நேரே நோக்கணுங்கிறது தான். ஸ்தோத்திரம். நடைகளை ஸ்திரப்படுத்துகிறார். சிங்கம் போல நடக்க வைப்பார். குதிரையை போல நடக்க பண்ணினான் வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஒரு குதிரையை போல நடக்க பண்ணார். கர்த்தர் உங்களை அப்படிதான் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவனுடைய கரடுகளும் பலன் கொண்டதான். இன்னைக்கு நடக்க முடியாத பகுதிகளில் கர்த்தர் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார். God has strengthened you. நிற்பாய். அவன் எழுந்து நின்று நடந்து துதித்து குதித்து துதித்து கொண்டே தேவாலயத்துக்கு போனான். அடுத்தபடியாக 94:13 வாசிக்கும் போது, சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தின்படி வாழ்க்கைனா என்ன? சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன். சிட்சை பெற்றோர்கள் வளர்க்கிற பிள்ளைகள் வளர்க்கறது பாருங்க, அது ஒரு மாதிரி முதல்ல அந்த கண்ணை அப்படி மும்முன்னு வச்சு மூஞ்ச ஒரு மாதிரி மாத்தினோடனே அந்த பிள்ளை, சில பிள்ளைகள் அழுதுறோம். சிட்சிக்கிறது. தாய் பிள்ளை எப்படி சிட்சிக்கிறது? அப்புறம் அந்த சிச்சைக்கு கண்ணை வச்சு முரட்டி அதுக்கு அடங்காத சில பிள்ளைகள் இருக்கும். உடனே அப்படியே கையை வச்சு முகத்தை சிரிச்சுக்கிட்டே கிள்ளி விடுற தாய்மார்கள். ஸ்தோத்திரம். அது சில பிள்ளை வில்லு மாதிரி அப்படி வளையும். அப்புறம் அது ஒழுங்கா கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். சிச்சைனா என்னன்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்கு. என்கவுண்டர் தான். பலார் 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 பலார். அதுக்கு எதுக்கு அடி கொடுதுனே தெரியாதான அவ்வளோ. அந்த பிள்ளைக்கு அடி கொடுக்கறது முக்கியம் அல்ல, அது பண்ற மிஸ்டேக்கை திருத்துறதா நோக்கம். அதை புரியுங்க. பிள்ளைகளை அடிக்கும் பெற்றோரின் கவனத்திற்கு. அடிக்கிறதுனால அது மிரண்டு போய் உங்க மேல உள்ள நல்ல மதிப்பு உங்களை மலை மாதிரி நம்பி இருக்கும், அப்படியே அது போயிடும். ஆனா அதே நேரத்துல அது பண்ற மிஸ்டேக்கை உணர்த்துறதுக்கு சைக்காலஜிக்கலா என்ன பண்ண போறீங்கிறப்ப. ஸ்தோத்திரம். சில பெற்றோர் கொண்டு வெளியே கொண்டு விட்டுறது. இதே மாதிரி தான் வேதம். இப்ப அப்படி பைபிளுக்கு வாங்க. ஒரு தாயா பாருங்க, ஒரு தகப்பனா பாருங்க. சிட்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திரம். இந்த வேதத்துக்குள்ள இருந்தே திடீர்னு ஒரு கை எழும்பும். பலார் 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 பலார்னு கொடுக்கும். ஸ்தோத்திரம். கொடுக்குதா? சிட்சிக்குதா? சாட்டைகள் எழும்புதா? நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில வேத வசனம் சிட்சிக்கிறது. அவர்கள் பாக்கியவான்கள். அப்படியே இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருவான். இது நம்மளை தேவனுக்கு தக்க உங்களை சிட்சிக்கும். சிட்சை நீதியாகிய சமாதான பலனை கொண்டு வரும். சில சிட்சைகள்ல இதெல்லாம் வராது. நம்ம பேசாம இருக்கும், அதுவே தண்டனை இல்லை. இப்போ வேதம் எப்படி சிட்சிக்கிறது? வேதம் சிட்சிக்கிறதுனா என்ன? இப்படிதான் வேதத்தை கொண்டு சிட்சிக்கிறது. தேவ பிள்ளையே உங்களுக்கு நமக்குள்ள இருக்கிற குறைகளை களைகளை பிடுங்கி எடுக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்களாம். வேதம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன். நம்மளை சரிப்படுத்த ஏதாவது இருக்குதா? யாரு சொல்லியும் கேட்க மாட்டோம். ஆனா நம்ம கையில வேதம் வச்சிருக்கிறப்பல அத்தனையும் உள்ளடக்கி தேவ வார்த்தை இருக்கிறது. இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை கனப்படுத்தினீங்கன்னா நீங்க பாக்கியமா இருப்பீங்க, பாக்கியவானா இருப்பீங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுற இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இது உலக தரத்து. இதுக்கு மேல ஒரு வேர்ல்டு ஸ்டாண்டர்டே கிடையாது. இதுக்கு மேல ஒரு டிவைன் தெய்வீக தரமும் கிடையாது. அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள சிட்சித்து. அப்ப பிரசங்கத்திலே ஒரு சாட்டை வரும், அது வரணும். பிள்ளைகளுக்கு அதே போலதான் பெற்றோர்கள் சிட்சை கொடுக்கணும். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார், கடிந்து கொண்டு சிட்சிக்கிறது போல. சிட்சை இல்லாதிருந்தால் வேசி பிள்ளையாயிருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தாவியை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு தேவ பிள்ளை எங்க நிற்கணும், எங்க வரணும்,
ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, இதெல்லாம் பைபிள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. வேதம் படிக்கலன்னா நம்ம தாறுமாறாலாம் இங்கிட்டும் அங்கிட்டும் ஓடிட்டு இருந்திருப்போம். இது ஒழுங்கு இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒழுங்குகள் வரணும். அது வேதத்திலிருந்து வரும் சாட்டை என்ன பெரிய பாக்கியம் பாருங்க. இயேசு கையில கொண்டு வந்த சாட்டை எவ்வளவு பெரிய பாக்கியம். காசுக்காரர்கள், புறா விற்கிறவர்கள் எல்லாம் எங்கே வந்தாச்சு? ஆமா, இங்க ஆராதனை. என் ஆத்துமாவே மறவாதே கிருபையோட இருப்பாதா. ஆமென். கோழி, ஸ்தோத்திரம். 500 ரூபா கோழி 300 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அட்டிச்சாரு பாருங்க சாட்டை மாதிரி. உங்க வீட்டுல சாட்டை இருக்குதா? வேதாகம சாட்டை இருக்கணும், அப்பொழுது சேட்டைகள் மாறும். அதனால இந்த சபையை கட்டி எழுப்புறதே இந்த வேத சாட்டை தான். அல்லேலூயா. யாராவது வந்து பாஸ்டர் கையில இருக்கிற சாட்டையை பிடுங்கு அப்படின்னா பிடுங்க முடியாது. அது உயிரோடு சேர்ந்து இருக்குது. உடன்படிக்கை பெட்டியும் உயிரும் கலந்து இருக்கிறது. யாருக்கு? ஏழி. பெட்டி போச்சுன்னா உயிர் போச்சு. சாட்டை இதான் அபிஷேகம், இதுதான் தேவ வெளிப்பாடு. இதுல நம்ம கவனமா இருக்கணும். 119:1 வாசிக்கும் போது வேகமாக, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதன்படி நடக்கிறவர்கள். எதன்படி? காலையில எழும்புற எதன்படி? அதிகாலையிலே கிருபை தருகிறார். அடுத்து காலையிலே லிமிட்டடா சாப்பிடுறேன். பிரபுக்கள் எப்படி விரிக்க உண்ணாமல் வெலன் கொள்ள உண்ணணுமா? வேதத்தின்படி உட்கொள்றது. வேதத்தின்படி வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், வேதத்தின்படி எல்லாவற்றிலும் வேதத்தின்படி நடக்கிறவர்கள். என்ன பேசணும்? வேதத்தின்படி. அதற்கு வேதத்தை படி. வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். உத்தமமே அங்கதான் உண்டாகிறது. உத்தமனா மாறணுமா? என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் என் ஏசையா. எத்தனை உத்தமனா மாத்துறார் பாத்தீங்களா? அதுக்கு கையில கொடுத்தது வேதம். ஆண்டவர் அங்க இருந்து புக்கை கொடுத்துட்டு இன்னும் அவர் மறைஞ்சு இருக்கிறார். நம்ம கூட தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதை படிச்சு உத்தமனா வா, அப்புறம் நம்ம பார்ப்போங்கிறார். அல்லேலூயா. என் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ யாரா மாறணும்? நீ இன்னும் அப்படியே இருந்தா சரிப்படாதுப்பா. நீ படிச்சுட்டு உத்தமனா மாறு, அதுக்கப்புறம் வருவேன், உன்னை நான் எடுத்துக்கொள்ளுவேன். டைம் கொடுத்துருக்கார். உத்தமியா மாறணும். என் உத்தமியோ ஒருத்தி என்று வேதத்தில் உன்னத பாட்டிலே பார்க்கிறோம். நீ உத்தமியா மாறு. அவர்கள் பாக்கியவான்கள். எதுக்கு எடுத்தாலும் பைபிளை வச்சு பார்த்து பார்த்து வாழ்கிறவர்கள். தேவ சித்தம் என்ன? போன வாரம் ஒரு நபர், சார் நான் பைக் வாங்க போனேன், இவ்வளோ 1,80,000 1,00,000 எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் போய் பார்த்துட்டு லீடிங் இல்லை, வந்துட்டேன்ட்டாங்க. இப்போ ஆவியானவர் நடத்துதல் இல்லை, கண்டுபிடிக்கிறான். நடத்துதல் இருக்கோ இல்லையோ கொடு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன நடத்துறார்? நம்ம ஆவியோடு கூட பரிசுத்தாவி நம்ம கூட இருந்து நடத்துவார். ஆவியானவர் நடத்துறாரு இல்லையோ கொண்டாண்டு இருக்கக்கூடாது. பரிசுத்தாவி தராது வேண்டாம். உனக்கு வேண்டிய எல்லாமே தான் பரத்திலிருந்து வருது. இல்லை, இல்லாதவன் தான் கையை நீந்தணும். நம்ம தேவன்கிட்ட கையை வைத்துன நீ போய் மனுஷன்ட்ட போய் கையேந்த கூடாது. இங்க இருக்கிற எவரும் கையேந்தி பவன் அல்ல, கையை நீட்டுகிறவர்கள், கை நீட்டி கொடுக்கிறவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? சோத்திரம். எங்க மனிதன்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அப்படியே கேட்கக்கூடாது. வேணும்னா கர்த்தர்கிட்ட கேட்கணும். பரிசுத்தாவி யார் மேலேயா இறங்குவார், தூங்க விட மாட்டார். சிலருக்குள்ள கர்த்தர் குரு குரு குருன்னு பேசி உங்க பங்கை கிடைக்க வைப்பார். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. ஆபிரகாம் மாதிரி என் கரங்களை உயர்த்துகிறேன். எத்தனை பேர் கர்த்தர்ட்ட இருந்து வாங்க விரும்புறீங்க? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து தரப்போகிறார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க எல்லா காரியங்களுக்கும் உண்மை சார்ந்து கொள்கிறோம், மனுஷங்களை சார்ந்து அல்ல, உண்மை சார்ந்து கொள்கிறோம். உம்மிடத்திலிருந்து வர வேண்டிய நன்மைகள் இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அடுத்து பாருங்க, 119:18 வாசிக்கும் போது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி, அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திருளும். கண்ணு திறந்து, இல்லைன்னா பைபிள் வார்த்தை தான் தெரியும். அப்படியே போற போக்குல
பஸ்ஸில் போகும்போது பாருங்கள், இந்த பக்கம் அந்த பக்கம் மரம் செடி கொடி கட்டடங்கள் இதெல்லாம் தெரியும். இது மாதிரி பைபிளை அப்படியே பார்த்துட்டு போயிடக்கூடாது. அதுக்குள்ள ஒரு அதிசயம் இருக்கும். சிலர் பாருங்கள், அந்த லீவில் சிலர் மதுரையில் அதிசயத்துக்கு போனேன், பிளாக் தண்டருக்கு போனேன், வேற என்ன சொல்கிறாங்க, ஒண்டர்லா போனேன், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. போங்க, தப்பு கிடையாது. ஆனால் பைபிளுக்குள்ளே கர்த்தர் அதிசயத்தை வச்சிருக்கிறார். நிறைய அதிசயங்கள் இருக்குது. அது போகும்போதே ஒரு அதிசயம் வரும். அந்த வேதத்தின் அதிசயங்களை பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த அதிசயங்களை பார்க்கணும். இப்போ பார்த்தாலும் 91ஆம் சங்கீதத்தையே படிச்சுக்கிட்டு இருந்தா அதிசயங்களை பார்க்கணும். அப்படியே 5 ஆகமங்களை முடிக்கணும், சரித்திர ஆகமங்களை முடிக்கணும், பாட்டு ஆகமங்களை முடிக்கணும், தீர்க்க தரிசனங்களுக்குள்ள வரணும். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ள இயேசு வந்துட்டார். புதிய ஏற்பாடு எல்லாம் மாற்றத்தை உண்டாக்குறார். அப்படியே அதை லைஃபுக்குள்ள எடுக்கணும், அதிசயமா மாறணும். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண பண்ணுகிறவர் மட்டுமல்ல, உன்னை அதிசயமாய் மாற்றுகிறவர். உங்களை ஒரு அதிசயமா கர்த்தர் பார்க்கிறார், அற்புதமா வைத்திருக்கிறார். அப்படி அதுக்கு பார்க்க கண்ணு திறக்கணும். சில பிக்சர்லாம் பார்க்கணும்னா என்னமோ 3D அல்ல, அந்த கண்ணாடி போட்டால் தான் அது தெரியும், பல கோணங்கள்ல தெரியும். இது மாதிரி கண்ணை திறந்தா தான் அதிசயமெல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஒரு நரி வந்து நான் கடவுளை காண்கிறேன், உடனே எல்லா நரிகளும் வந்து பார்த்தது, கடவுள் தெரியவில்லையே. அப்போ சொல்லிச்சு, ஸ்தோத்திரம், பாருங்கள் எனக்கு வாள் இல்லை, நீங்களும் உங்கள் வாளெல்லாம் வெட்டிட்டு வாங்க. எல்லா நரியும் வாழை வெட்டிச்சான். ஏன்னா இது நரி வாழை வெட்டினதுனால இது ஊர் எல்லாரும் தள்ளி வச்சிருன்னு சொல்லி இது தந்திரம் பண்ணிச்சு. அது பேரே நரி தானே. ஸ்தோத்திரம். வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கொடுக்கிற அந்த அனுபவங்களுக்காக ஸ்தோத்திரம். வேதத்தின்படி நடக்கணும். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் லைஃப் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின்படி என் வாழ்க்கை இருக்க வேண்டும். சின்ன காரியத்துக்கும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையின்படி நான் சார்ந்திருப்பதனால கவலை கிடையாது. இயேசு எங்களை பலப்படுத்துவீராக. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இந்த வேதத்தின் காரியங்கள்ல நாங்க அந்நிய காரியமா நினைச்சிருந்தா மன்னிங்க, குறைகளை மாற்றுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 99 7 660 7364.